எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பாகற்காய் ஜூஸு, வெண்பூசணி ஜூஸு, நூல்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய்கறி வகை, இதோட ஜூஸு, இந்த 3 ஜூஸும் கொடுத்து சர்க்கரை அளவுகள் எவ்வளவு குறையுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டதுங்க. இன்னைக்கான வீடியோவில் இந்த நூல்கோல் இதை குறித்து தான் மெயினாக பார்க்க போகிறோம். நூக்கல் அப்படின்னும் அழைக்கப்படுது. கிலோ 40லேருந்து 60 ரூபாய் கோயம்பேடு மார்க்கெட் விலை. ரொம்ப சீப்பான காய்கறி, ஆனால் நிறைய நன்மைகள் தரக்கூடிய காய்கறிங்க. நூல்கோல் சம்பந்தமான 5 முக்கிய நன்மைகளை இந்த வீடியோவில் ஒன்றொன்னா பார்க்க போகிறோங்க. இந்த ஆராய்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. வெறும் வயிற்றில் சர்க்கரையோட அளவுகள் 120லேருந்து 300 வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய மக்கள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. அதாவது 30 பேரில் 10 பேருக்கு பாகற்காய் ஜூஸு, 10 பேருக்கு வெண்பூசணி ஜூஸு, 10 பேருக்கு இந்த நூல்கோல் ஜூஸு இதை கொடுத்துட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சர்க்கரை அளவுகளை மெஷர் பண்ணுறது 4 வாட்டி, 30 நிமிஷம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் முடிவில் எவ்வளவு மாறுபாடுகள் சர்க்கரையில் நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சி. இதோட முடிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது வெண்பூசணி ஜூஸுக்கு சர்க்கரையை குறைக்கக்கூடிய பண்பு அந்த அளவுக்கு இல்லை கம்பேர்டு டு பாகற்காய் அண்ட் நூல்கோல். பாகற்காய் ஜூஸும் சரி, நூல்கோல் ஜூஸும் சரி, இரண்டுமே சர்க்கரை அளவுகளை நல்லாவே குறைச்சிருக்கு இந்த ஆராய்ச்சி படி. ஆக சர்க்கரை நோய்க்கு மிக நல்லது நூல்கோல் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி மூலமா தெரிய வருது. பீட்ரூட், கேரட், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் வரிசையில இந்த நூல்கோலுக்கு ஒரு இடம் உண்டு. குறிப்பா இது காலிஃப்ளவர் குடும்பத்தை சேர்ந்தது தான். இரண்டாவது முக்கியமான விஷயங்க, காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு போன்ற விஷயங்கள் தைராய்டு குறைவாக இருக்கக்கூடிய ஹைப்போதைராய்டு உள்ளவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பிராசிகா குடும்பத்தை சேர்ந்த இந்த காய்கறிகள் தைராய்டு அளவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது குறித்து ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்குங்க. குறிப்பாக நூல்கோலை வச்சு இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இதுவும் அதே குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த நூல்கோல் ஆனால் எலிகளில் தான் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. அதாவது நம்ம நூல்கோலோட சாப்பிடக்கூடிய விஷயங்கள் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிராசிகா ஃபேமிலி குறித்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் பொறுத்த வரைக்கும் அந்த விதைகள் வச்சு தான் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப ஹைட்ரோஜெனிக்காக இருந்திருக்கு, தைராய்டு அளவுகளை குறைக்கிறதா இருந்திருக்கு அப்படிங்கிறது ரிசர்ச் எவிடன்ஸு. அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய பகுதிகளாக எடிபிள் போர்ஷனாக இருக்கக்கூடிய அந்த பூ பகுதி, இலைகள், இதை நம்ம சாப்பிடுவதனால தைராய்டு அளவுகள் பாதிக்குமா அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி. இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி. இதில் பாதிப்புகள் இல்லை, ப்ரொடெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது, தைராய்டு அளவுகள் குறையிறது தடுக்கிறது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பட் அதே சமயம் தைராய்டு அளவுகளை குறைக்கிறதும் கிடையாது, நியூட்ரல் எஃபெக்ட் தான் இருக்குது. அதனால் இந்த காய்கறிகள் தைராய்டு அளவுகளை குறைக்கக்கூடிய விஷயமா தெரியல அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி மூலமாக தெரிய வருது. குறிப்பாக நூல்கோலுக்கு இந்த தன்மை இல்லைன்னு தெரிய வருது. ஆனால் அதே சமயம் ஏற்கனவே தைராய்டு பிரச்சனை இருக்குது, இதுக்காக நான் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. ஜென்ரலாக பார்டர் லைனில் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் தான். இருந்தாலுமே பயப்பட தேவையில்லை. பொதுவாக நூல்கோல் ஒசூர் இந்த மாதிரி பகுதிகளில் டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது, தட்பவெப்பநிலை குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்லா விளையக்கூடிய காய்கறி இந்த நூல்கோல். ஸோ அந்த பக்கம் இருந்து தான், ஒசூர் கிருஷ்ணகிரி பக்கம் இருந்தால் விளைவிக்கப்பட்டு எல்லா பக்கமும் மார்க்கெட் செய்யப்படுது, எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. நூல்கோலில் குறிப்பாக நார்ச்சத்து, வைட்டமின் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து 3 அதிகங்க. குறிப்பாக ஃபைட்டோகெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து, இதை குறித்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சி இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி. இது கொழுப்புகள் அளவை குறைக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குது, புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குது. இதுக்கு நிறைய ஆராய்ச்சி எவிடன்ஸ் இருக்குது. 4வது, நூல்கோலில் வைட்டமின் சி அதிகங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பொட்டாசியம் அதிகம். இது நம்ம ரத்த அழுத்த அளவுகள், பிபி அதிகமாக இருக்கவங்க சாப்பிட வேண்டிய ஒரு முக்கிய காய்கறி. ஏன்னா பிபி அளவுகளை குறைக்கக்கூடியது நூல்கோல். இதில் இருக்கக்கூடிய அதிகமான பொட்டாசியம் மூலமாக நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கிறவங்க சேர்த்துக்க வேண்டிய ஒன் ஆஃப் த காய்கறி நூல்கோல். கடைசியாக வெயிட் லாஸ், உடல் எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காய்கறி நூல்கோல்னு சொல்லலாம். இதனால் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ப்ளஸ் பசியை கட்டுப்படுத்தும் தன்மை, இதனால் நம்ம நூல்கோல் ஜூஸாகவே குடிக்கலாம். நூல்கோலில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ, இ, சி மற்றும் மேங்கனீஸ், பீட்டா கரோட்டின் சத்துக்கள். இதோட இலைகள் கூட நம்ம உணவில் பயன்படுத்தலாங்க. இதில் இருக்கக்கூடிய அதிகமான ஃபோலேட் சத்துக்கள் தான் அதுக்கு காரணம். இந்த சத்துக்கள் கெட்ட கொழுப்பு அளவுகளை குறைக்குது, மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஃபோலேட் சத்துக்களுக்கு உண்டு. இப்போ மறுபடியும் காலநிலை மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த வெயில் காலத்திலிருந்து கொஞ்சம் மழையெல்லாம் அதிகமாக நிறைய பேருக்கு இப்போ சளி தொந்தரவுகள்லாம் இருக்குது. இங்கே காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நூல்கோல் போன்ற இந்த காய்கறிகள் இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள், அதனால் வரக்கூடிய நோய்கள், அதை தடுக்கிறதுலையும் ஒரு நல்ல பங்கு வகிக்கிறதுனால நூல்கோல் அப்படிங்கிற இந்த காய்கறி
ரெகுலராக நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு காய்கறியாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான இந்த தகவலை தெரிவிக்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.